நாதனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமக. இன்னைக்கு நோய் தான் ஒவ்வொரு தனி மனிதனையும் ஆட்டி படைக்கிறது. இந்த நோயிலிருந்து நிவாரணம் அடைகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பல வழிகளில் நாம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம முயற்சி பண்ணதெல்லாம் வெற்றி அடைஞ்சிருக்குதா அப்படின்னா நிச்சயமா கிடையாது. திருப்பி நாம எங்க வரோம்னா அந்த ஆண்டவன் கிட்டே வந்து நிக்கிறோம். நீதான் எனக்கு, வேற வழி இல்லை. பல இடங்களில் நான் போய் தேடல இருந்தேன். ஆனா இன்னைக்கு தன்வந்திரி பீடம் வந்திருக்கேன். எனக்கு ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. என்னுடைய வியாதி எல்லாம் போயிடும், எனக்கு காணாம போனதெல்லாம் கிடைச்சிடும். யார் யார் வேதனைப்பட்டு இருக்காளோ கஷ்டப்பட்டு இருக்காளோ அவளுக்காக நாம பிரார்த்தனை பண்ணிப்போம். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்த கலசஹஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமः. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய தன்வந்திரயே அமிர்த கலசஹஸ்தாய சர்வாமய விநாசனாய திரைலோக்கியநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நமः. இவ்வளவு பேர் சேர்ந்து பிரார்த்தனை பண்ண அந்த மந்திரத்துக்கு ஒரு சக்தி இருக்கு. அந்த பிரார்த்தனைக்கு ஒரு பலன் இருக்கு. அபி, எனக்கு ஒன்னு முதலே தெரியும். ஆனா வெறும் அபியா தான் தெரியுமே தவிர பாஸ்கரோட மனைவிங்கிற விஷயம் எனக்கு தெரியாதம்மா. அந்த உண்மை தெரிஞ்சிருந்தா நான் சில விஷயங்களை தவிர்த்திருப்பேன். ஒரு பொண்ணுக்கு கல்யாணங்கிறப்போ முழு அக்கறையோட செய்யறவங்க யாரு? ஒண்ணு பொண்ணோட அப்பா செய்யணும், அப்படி இல்லைன்னா பொண்ணோட அண்ணன் செய்யணும். எனக்கு அப்பா இல்ல, சின்ன வயசுலயே போயிட்டாரு. என்னம்மா? ஃபைனான்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணிட்டு அதை நான் வாங்கிட்டு போறேனா இல்லையான்னு பார்க்க வந்தீங்களா சார்? நான் உன்னோட நல்லதுக்காக தான் பண்ண நினைச்சேன். நீ நல்லா இருக்கணும்மா. இது பாருங்க சார், நீங்க எதுக்காக சார் எனக்கு நல்லது நினைக்கணும்? நான் யார் சார் உங்களுக்கு? இல்ல நீங்க யார் சார் எனக்கு? ஆனா ஒரு மனுஷனுக்கு உடல் ரீதியா ஏற்படக்கூடிய நோய்களும் மன ரீதியா ஏற்படக்கூடிய நோய்களும் அது ரெண்டுத்தையும் நிவர்த்தி பண்ணக்கூடிய இடம் தான் இந்த தன்வந்திரி ஆரோக்கிய பீடம். அப்படிப்பட்ட பகவானே நாம எத்தனை முறை வேணாலும் பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கலாம். தன்வந்திரி ஓமத்தில் கலந்துனாலே பல வகையான மூலிகை கூட சேர்த்து பண்றதுனால அந்த மூலிகைக்குனால அரிய பெரிய அற்புதங்கள் நடக்கிறது. ஏன்னா ஒரு மூலிகை கிட்னியில் இருக்க கல் எடுக்கிறதுக்கு வசதியா இருக்கு, இன்னொரு மூலிகை புற்றுநோய் நிவர்த்தி பண்றது, இன்னொரு மூலிகை மனநோய் நிவர்த்தி பண்றது. இப்படி பலவிதமான மூலிகையை கொண்டு நாம அந்த ஓமங்கள் பண்றோம். ஓமம் பண்ணும்போது ஜபம் பண்றோம், ஜபம் பண்ணும்போது பிரார்த்தனை பண்றோம். 8 லட்சுமிக்கு பிரியமானவள் இங்க இருக்கா, ஆரோக்கிய லட்சுமியா இருக்கா. தாயார் பேருங்க ஆரோக்கிய லட்சுமி சமேத தன்வந்திரி பெருமாள். அதனால அப்படிப்பட்ட பெருமாளை தாயாரை வேண்டி வணங்கி நாம எல்லாரும் இந்த தெய்வீக மருத்துவமனையில இருந்து பிரார்த்தனை பண்ணி சாரதா, சாரதா, என்ன என்னடி ஒரு அரசியல் மேதையை பார்த்து சர்வசாதாரணமா என்னன்னு எரிச்சலா கேக்குற? முதல்ல இந்த மாதிரி வீட்லயும் பேசுறத நிறுத்துங்க. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? சரி, அது கிடக்கட்டும். சுமதியும் சந்திராவும் எங்க? உள்ள இருக்காங்க. சுமதி, சந்திரா. கூப்பிட்டீங்களா மாமா? இன்னையோட கடைசி கட்ட தேர்தல் பிரச்சாரம் முடிஞ்சு போச்சு. நிம்மதி. அம்மாவையும் அண்ணியும் ஓட்டு கேட்கறது பிரச்சாரம் அப்படி இப்படின்னு இழுத்தடிச்சுங்கல்ல, எல்லாம் ஒரு வழியா இன்னியோட ஒழிஞ்சுது. என்னம்மா இப்படி பேசுற? நாளைக்கே உன்னை பார்த்து எல்லாரும் எம்எல்ஏ பொண்ணு மந்திரி பொண்ணு சொல்றப்ப உனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கும். உங்க மகன் சொல்லிக்கிறதுக்கு எனக்கு அவமானமா இருக்கு. சுமதி,
வர வர வாய் நீளுது. மாமா இப்ப ஏன் அவகிட்ட பாயிருங்க? என்ன விஷயம்னு சொல்லுங்க. சரி, நான் நேரடியாவே விஷயத்துக்கு வரேன். இத பாருங்க, நீங்க 3 பேரும் நம்ம ஏரியாவுல உள்ள எல்லா வீடுகளுக்கும் கேஷுவலா போற மாதிரி போய் அங்க உள்ள லேடிஸ் கிட்ட எல்லாம் நம்ம ஓட்டுகளை எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணுங்க. அதான் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு போச்சே. சட்டப்படி முடிஞ்சிருச்சு. நாம சைலண்டா பண்றோம். கடைசி நேரத்துல கூட வாக்காளர்கள் மனசு மாறாம நம்ம பாத்துக்கணும். இந்த பாரு, இந்த அட்ரஸ்ல உள்ள வீடுகள் எல்லாம் தோழர் பாலகிருஷ்ணனுக்கு ஆதரவா வாக்குகள் விழ வாய்ப்பு இருக்கு. அதனால நீங்க போய் அவங்க கிட்ட எல்லாம் பேசி அந்த வாக்குகளை என் பக்கம் திருப்பறதுக்கு முயற்சி பண்ணணும். தோழர் பாலகிருஷ்ணன் என்ன ஆளை வச்சு அடிச்சு அலங்கோலப்படுத்தினது எல்லாம் தாராளமா எடுத்து சொல்லுங்க. சிம்பத்தியை தேடுங்க. இதெல்லாம் தப்பு இல்லையா? எது சிம்பத்தி தேடுறதா? முட்டாள்தனமா பேசிக்கிட்டு இருக்காத. சிம்பத்தியில தான் நம்ம நாட்டு அரசியலே நடந்துகிட்டு இருக்கு. ஐயோ, இதெல்லாம் சரியா வருமாங்க? வெளியில தெரிஞ்சா ஏதாவது பிரச்சனையா போகுது. வெளியில தெரியாம தான் பண்ணணும். ஐயோ, இதெல்லாம் ஒத்து வராதுங்க. வர்ற ஒட்டு வரட்டும். நாங்க பொம்பளைங்க எல்லாம் வீடு வீடா போய் இந்த மாதிரி கேட்கறதுக்கெல்லாம் எங்களுக்கு அசிங்கமா இருக்குங்க. எதிரி அசிங்கம்? அன்னைக்கு அந்த ஆனந்தியை பத்தி பத்திரிகைகள் எல்லாம் அயோக்கியம் ஃப்ராடுன்னு எழுதினாலே அது அசிங்கம் இல்லையா? இல்ல அந்த தோழர் பாலகிருஷ்ணன் ஆட்கள் வீட்டுக்குள்ள புகுந்து என்ன அடிச்சு தும்சம் பண்ணாங்களே அது அசிங்கம் இல்லையா? வீட்டு பொங்கலைங்க உங்க கையெல்லாம் பிடிச்சி இழுத்தாங்களே அவங்க ஆளுங்க அது அசிங்கம் இல்லையா? எதிரி அசிங்கம்? இப்ப என்ன சொல்றீங்க? நான் சொல்றதை நீங்க கேட்பீங்களா மாட்டீங்களா? மாமா கொஞ்சம் அமைதியா இருங்க. என்ன அமைதியா இருக்கிறது? சொந்த வீட்லயே எனக்கு சப்போர்ட் இல்ல. அத்தை, மாமாவுக்காக இதை நம்ம செஞ்சுதான் ஆகணும். நாளைக்கு இதனால ஓட்டு குறைஞ்சு போச்சுன்னா பிரச்சனை தானே. மாமா அந்த லிஸ்ட் கொடுங்க. வெரி குட் சந்திரா. இந்த வீட்டுக்கு மருமகளா வந்த உனக்கு தான் என் வார்த்தையோட அர்த்தம் புரியுது. வெரி குட். சங்கீதா, அவரை தேடி போன ராஜேந்திரனையும் பாஸ்கரனையும் காணுமே. முதல்ல ஃபோன் பண்ணி கேளு. ட்ரை பண்ணாத, சிக்னல் கிடைக்கல. எல்லாம் இப்ப கிடைக்கும், ட்ரை பண்ணு. இல்லத்த, கிடைக்கவே மாட்டேங்குது. கிடைக்கலனா அவனாவது ஃபோன் பண்ணலாம்ல. நமக்கு கிடைக்கலனா அவருக்கும் கிடைக்காத அத்தை. ஓ, அது வேறயா? தெரியும், எனக்கு மறந்துட்டேன். இவ்வளவு நேரம் காணாம போன மனுஷன் இனியும் கிடைப்பாருன்னு எனக்கு தோணல. அபி, ஏமா இப்படி பேசுற? கண்டிப்பா அவர் இங்கதான் எங்கேயாவது இருப்பாரு. இல்லம்மா, எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. சம்மந்தி, நீங்க கவலைப்படாதீங்க. இங்க இல்லாம வேற எங்க போயிட போறாரு? இது வாலாஜாப்பேட்டை. பக்கத்துல என்னென்ன கோயில் இருக்குன்னு நம்ம விசாரிப்போம். இந்த பிச்சைக்காரங்களுக்கு எல்லாம் நல்ல கலெக்ஷன் எங்க கிடைக்கும்னு பார்த்தோம்னா அங்கதான் அவர் இருப்பாரு. நாம போய் லபக்குன்னு பிடிச்சுக்குவோம். என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க நீங்க? உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கிண்டல் பண்றீங்களா? குழந்தை தூக்குடி. என்னது கிண்டல் பண்றேனா? நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு உதவி பண்ணிட்டு இருக்கேன், அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம கிண்டல் பண்றேன்னு கேக்குறேன். அதுக்காக எப்ப பார்த்தாலும் பிச்சை எடுக்கிறாருன்னு பேசிட்டு இருப்பீங்களா? அப்படி இல்ல அபி,
நான் ஒரு நல்ல எண்ணத்துல தானே சொல்றேன். நீங்க பேசுறது அப்படி தெரியலையே. ஐயே, ஏன் அப்படி இப்படி பேசுற? இந்த பாரு, நான் உங்க அப்பாவை பார்த்த உடனே எக்கேடோ கெட்டு போட்டு நான் பாட்டு போயிருக்கலாம்ல. நான் பதறி போய் தேடினேன். உங்களை பார்த்த உடனே சொன்னேன். பத்தாததுக்கு நானும் என் பிள்ளையும் மருமகனும் 4 பக்கமா தேடினோம். அதுக்கு நன்றி சொல்றதை விட்டுட்டு என்னமோ இந்த மாதிரி பேசுற. இது பாருங்க, நீங்க உதவி செய்யறேன்னு சொல்லிட்டு கொச்சப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நீங்க தயவு செஞ்சு எங்களுக்காக எதுவும் செய்ய வேண்டாம். செஞ்ச உதவிக்கு நன்றி. 1000 தடவை வேணாலும் நன்றி சொல்றதுக்கு தயாரா இருக்கேன். ஐயே, என்னது? ஏம்மா கோவப்படுற? இல்லம்மா, இவங்க பேச்சோட அர்த்தம் உனக்கு புரியாது. நான் இவங்க கூட ஒரே வீட்ல 10 மாசம் இருந்திருக்கேன். இவங்க பேச்சோட அர்த்தம் என்னன்னு எனக்கு தெரியாதா என்ன? அபி ப்ளீஸ், நீங்க கோச்சிக்காதீங்க. இப்ப நமக்கு உங்க அப்பா கிடைக்கணும், அதான் முக்கியம். இதோ பாருங்க அத்தை, நீங்க ஒண்ணும் பேசாதீங்க. ஒருத்தருக்கு உதவி பண்ணா அதை முழுமையா பண்ணணும். பேசலடியம்மா, நான் பேசல. எனக்கு என்ன வந்தது? எனக்கு இதெல்லாம் தேவைதாம்மா. நான் போய் வலிய உதவி பண்ணிட்டு வாங்கி கட்டிக்கிட்டு வந்து நிக்க வேண்டியிருக்கு. என் புத்திய செருப்பால அடிச்சுக்கணும். ஆமா, உன் புருஷன் எங்க போயிட்டான்? நல்லா ஊர் சுத்த போயிட்டான், இங்க நிக்க வச்சுட்டு. ச்சே. அபி, என்னாச்சு மாமா? தேடி பார்த்தோம், எங்கேயுமே காணோம். தேடி போன இடத்துக்கு பக்கத்துலயே லாட்ஜில் ரூம் போட்டு பாஸ்கர் அங்கே இருக்காரு. உங்களையெல்லாம் கூட்டுற சொன்னாரு. ரூம் போட்டு வச்சிருக்கானா? நான் போறேன், வா சங்கீதா. யாரோ எக்கேடோ கிட்ட போனா எனக்கு என்ன வந்துச்சு? தள்ளுடா. ச்சே. அபி வாங்க. போலாம் மாமா. வாங்க வாங்க மாமா. நீங்களும் இங்கே ரெஸ்ட் எடுத்துக்கங்க. பக்கத்து ரூமில் தான் அம்மாவும் சங்கீதாவும் இருக்காங்க. நான் இந்த ஏரியாவை பற்றி விசாரிச்சுட்டு வரேன். அப்போ தான் தேடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ரொம்ப லேட் ஆயிடுச்சு தம்பி. இல்லை பரவாயில்ல, பக்கம் தானே, கேட்டு வந்துடுறேன். நீங்கள் ரெஸ்ட் எடுங்க. உட்காருமா. இவ்வளவு நாள் கண்ணில் படாத மனுஷன் அப்படியே இருந்திருக்கலாம். இப்படி பக்கத்துல இருந்து கூட பார்க்க முடியல. ரொம்ப கொடுமை அபி. எதுமா கொடுமை? இவ்ளோ பெரிய மனுஷன் இப்படி மனம் போன போக்குல போறாரே, அதான் கொடுமை. என்ன அபி இப்படி சொல்ற? எல்லாரும் பிரச்சனை பண்ணதுனால தானே அவர் கிளம்பி போனாரு. அதான் நானும் கேக்குறேன். இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டா எல்லாம் சரியாயிடுமா? அபி, ஆம்பளை தப்பு பண்ணிட்டாரு. அதுக்காக 4 பக்கம் பிள்ளைய போட்டு குறைஞ்சா அவர் என்ன பண்ணுவாரு? புள்ளைங்க அவரை என்ன பண்ணாங்க? அந்த ஆதியும் அவங்க அம்மாவும் அன்னைக்கு ஆஸ்பத்திரியில அவ்வளவு பிரச்சனை பண்ணாங்க. அதனாலதான் கிளம்பி போயிட்டாரு. அது அவரே ஏற்படுத்திக்கிட்ட குடும்பம் இல்லையா? ஏன் நம்ம வீட்டில் மட்டும் என்னவா? ஆனந்தி ஒரு பக்கம், ஆர்த்தி ஒரு பக்கம், இந்த மனோ பையன் ஒரு பக்கம். இவங்கெல்லாம் எப்படி தெரியுமா அவரை திட்டினாங்க? அப்பெல்லாம் நீ ஊரில் இல்லை. மாமா, பாதிக்கப்பட்டவங்க பேசத்தான் செய்வாங்க. அதுக்கு அவர் என்ன பண்ணிருக்கணும்? எதுவா இருந்தாலும் நேருக்கு நேரா வந்து பேசணும், சரி பண்ணிருக்கணும். அப்படிதானே? ஆமா, பிள்ளைக்கு இப்படி கோவப்பட்டா எப்படி சரி பண்றது? அவர் மேல அவங்களுக்கு கோவம் இருக்கத்தான் செய்யும். ஏன் அபி, உனக்கு மட்டும் அவர் மேல கோவம் இல்லையா? நீ வெளியில அமைதியா பேசினாலும் உனக்குள்ள அவர் மேல கோவம் இருக்கு. நீ அவரை மன்னிக்கிறதா இல்ல? நான் அவரை மன்னிக்கிறதுல என்னமா இருக்கு? அவர் இல்லாத பாதிப்பு எங்களுக்கு ஓரளவுக்கு தான் இருந்தது. ஆனா அவரோட பொண்டாட்டியான உனக்கு அவர் விட்டுட்டு போன பிறகு நீ பட்ட கஷ்டங்கள், வேதனைகள், அவமானங்கள் இதெல்லாம் ஈஸியா மறந்துட்ட, மன்னிச்சிட்ட. எங்க அம்மாவுக்கு எங்க அப்பா பண்ண துரோகத்தை நினைக்கும் போது எங்களால தாங்கிக்க முடியல. ஆனா எங்களை வளர்க்குற பொறுப்பை தட்டி கழிச்சிட்டு எங்களை நடு ரோட்ல விட்டுட்டு போனாரே எங்க அப்பா, அவரை நீ ஈஸியா மன்னிச்சிட்ட. இது என்னமா அர்த்தம்?
ஆ